ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம திவாகர் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிட்டாப்புல. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவரும் ஒரு காரணம். மற்றபடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம விஜய் பார்வதின்ற பாருங்க. விஜய் பார்வதி வந்துட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக காரணம் கிடையாது. கானா வினோத் இருக்கார் பாருங்க. அவரால் தான் இவர் அதிகப்படியாக பேச வேண்டிய விஷயங்கள் வந்துச்சு, வாய விடுற வேண்டிய விஷயங்கள் வந்துச்சு. அது வெளியில் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. இது அவருக்கே ஒரு பெரிய ஆப்பாக வந்துருச்சு. கடைசி வரைக்கும் ஆனால் சிரிச்சுட்டே வந்தார். பிக் பாஸ் கூட சூப்பராக வழி அனுப்பி வச்சார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் எப்போயுமே ஹீரோ தான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். அது ஒரு கலையாக இருந்துச்சு. பேசிகிட்டே இருக்கும்போது ரம்யா கிட்ட கை குத்தாரு. நான் பேசும்போது கூட ரம்யா கேட்குதில்லன்ட்டார். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டேஜில் நின்று அதான் நிறைய எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி பற்றி ஒன்று சொன்னார். என்னென்னா ரொம்ப அழுதுருச்சு விஜய் பார்வதி, என்கிட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவா, இனிமேல் நான் எப்படி கேம் விளையாட போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மைதான். ஏன்னா இவர் தான் மெயினே விஜய் பார்வதியோட வென்டிலேட்டர். அதாவது அவங்களோட கோவத்தை வெளியே கொட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும்தான். எப்படி அடிச்சா அந்த தலகாணியெல்லாம் தூக்கி ஒரு வாட்டி அடிக்கும் போது கம்முன்னு விட்டுட்டா அப்படின்னு தான் சொல்லுவார். இதே மற்றவங்கிட்ட விஜய் பார்வதியெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதை தான் சொல்லி ரொம்ப அழுதாங்க. கமருதனுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னார். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது, சுத்தமாக ஆகாது. ஆனால் லாஸ்ட்டாக நாங்கள் கிச்சனில் இருக்கும்போது ரொம்ப என் கூட நெருக்கமாயிட்டார். என்னை பற்றி ரொம்ப இதுவாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசணும், நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி அண்ணன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மற்றபடி நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த பிக் பாஸ் விட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்புனார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஓகே, எல்லாருமே இந்த பிக் பாஸ் விட்டுட்டு ஒரு நாள் போக வேண்டியதானே. இன்னொரு வருத்தம்னா ரம்யா, அரோரா, கெமி, சுபிக்ஷா இவங்களாம் இருக்கும்போது போகிறாருங்க. அதுதான் கொடுமை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி கமருதீனை பற்றி உங்களோட எண்ணங்களை சொல்லுங்களேன். ஏன்னா கமருதீன் இப்போ சப்போர்ட்டிவாக இருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு. ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, அதை கூட ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் வக்கரத்தோணத்தோடு இருக்காரு. அவரு கூட போய் சப்போர்ட் பண்ணிட்டு மன்னிப்பில் ஏற்றுக்காதீங்கன்றாரு. என்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. ஒன்று அந்த பக்கம் இருக்கணும், இல்லை இந்த பக்கம் இருக்கணும். என்னத்தை சொல்கிறது? சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்.